ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் பள்ளிவாசல் கந்தூரி வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் லைக் பண்ணிருக்கீங்க. பார்க்கலாம் எவ்வளோத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வாழை மீன் உப்பு மசாலாத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கிற, அப்போ சொல்லுவாங்க எல்லோரும் இது ஊற மீன் குழம்பு அப்படின்ட்டு. ஊற மீன் குழம்பு வச்சுருக்குறோம் அப்படின்வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அப்படி போட்டு வைக்கலான்ட்டு. இதுக்கு தேவையானது இவ்வளோ தான், வாழை மீன். ஓகே. ரெண்டாவது கத்திரிக்காய், மாங்காய் போட்டு வச்சா புளி கம்மியாக போடணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி, பச்சை மிளகாய், ஆல்ரெடி வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன், அதை கட் பண்ணணும். வெங்காயம், தேங்காய், வேறு ஆயில், மசாலாத்தூள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மசாலாத்தூள் நான் திரித்து வச்சுருக்குறோம் வீட்டிலையே, அதை தான் போட போகிறோம். சரி கைஸ், இன்னையிலேருந்து எங்கள் தெரு பள்ளியில் வந்து மௌலுது ஆரம்பிக்கிறாங்க. அது தினசரி ஒவ்வொரு வீட்டு மௌலுது வைப்பாங்க. இன்றைக்கி என்ன நார்சா, வேறு குடிக்கிறதுக்கு என்ன ஊற்றுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னையிலேருந்து 14 நாள் மௌலுது, அந்த வீடியோவையும் நான் இனிமேல் போட போகிறேன். சரியா? பார்த்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நான் இப்போ புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தானே என்னை வளர்த்து விடணும். கொஞ்சம் பாருங்கள், பார்த்து இது பண்ணுங்கள். சரி, குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அதை பார்ப்போம். சரி, இந்த மீனுக்கு கத்திரிக்காயெலாம் கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் எப்படி கட் பண்ணியிருக்குன்னா, இங்கே இப்படியும் இந்த சைடு, ஏன்னா ஒரே சைடை நல்லா கிழிச்சா அது இதாயிரும். ஓகேயா? இப்படி கத்திரிக்காய் கட் பண்ணியிருக்கு. இதில் வந்து சூத்த கத்திரிக்காய் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகேயா? காயல்பட்டினத்தில் வெள்ளை கத்திரிக்காய் தான் ஃபேமஸ். இது தான் இங்கே. இந்த கத்திரிக்காவை இப்போ வேக வச்சிடலாம் லைட்டாக. கொஞ்சம் வெந்துட்டா அந்த தண்ணி, அந்த கத்திரிக்காய் கடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் கடுப்புலாம் இல்லாமல் போயிடும். அந்த தண்ணியை வடிச்சிடுறோமா. அதனால் சிலவங்க வந்து இது பண்ணுவாங்க, இந்த காம்பில் உள்ளதெல்லாம். அது எங்கள் பாப்பா ஒன்று வெட்டியிருக்கிறா, நல்லா அப்படி வெட்டி போட்டிருக்குறாங்க. ஓகேயா? இது இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்கடையில் நம்ம குழம்புக்கு உண்டான ரெடி பண்ணியிருக்கிறோம். சின்ன வெங்காயம்தான், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் இப்படி கீறி போட்டிருக்குறோம். ஏன்னா கத்திரிக்காய் முழுசாக கிடக்கிறதுனால இது அப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேயா? எல்லாத்தையும் அப்படி போட்டு இது பண்ணிக்கலாம். இது வந்து புளி ஊற்றி வைக்கிறது மேக்ஸிமம் மண் சட்டி, சில்வர் சட்டியில் தான் நம்ம புழங்கணும். அலுமினிய சட்டியில் புழங்கக்கூடாது. அதனால் நம்ம இன்றைக்கி இது சில்வர் சட்டியில் வச்சிடலாம் குழம்பு. ஓகேயா? எங்கள் வீட்டில் உள்ளது தான் நான் வைக்க முடியும். அதனால் சட்டி அப்படி இருக்கும், அப்படி இப்படி இருக்குங்கிறதெல்லாம் மற்றவங்க வந்து எனக்கு அதை வந்து குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. வெளியில் பேசினாலும் இது வந்து எல்லாருமே எல்லா நாளும் ஒன்று போல் இருப்பாங்கன்னு கிடையாது. ஓகேயா? எங்களுக்கு முடிஞ்சது நாங்கள் தானே சாப்பிட்றோம், இஷ்டப்பட்டவங்க சாப்பிடவாங்க. ஓகேயா? சரி, ஓகே கைஸ். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுது. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி நச்சாலே அது அமுங்கிடுது. ஓகே, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுது. சரி, பக்கத்து அடுப்பில் நம்ம சில்வர் சட்டி வச்சாச்சுது. ஓகேயா? நல்லா காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம சீலா மீன், வாழை மீன் ஆக்குனதில் வந்து தாளித்து ஊற்றலை. நான் எண்ணெய்லாம் நிறைய சேர்க்க மாட்டேன். தாளிப்புக்கு வெந்தயம், கடுகு, சின்ன வெங்காயம். இது நல்லா பொரிஞ்சிருச்சுது. இதை வந்து நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை முழுசாவே, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு வதக்கலாம் தேவையில்லை.
ஏன்னா அந்த மீன் ஊற மீன் வேகணும் பார்த்தீங்களா, இல்லை நம்ம இனிமேல் மாங்காவை போடணும். நான் ஆல்ரெடி தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். தேங்காயும் மசாலா தூளும் சின்ன வெங்காயம் இதில் போடல, ஏன்னா இதில் நிறையவே வெங்காயம் போட்டிருக்குறோம். சரியா? இதில் மாங்காவும் தேங்காய் மசாலா தூள் அரைச்சி வச்சாச்சு. அதை அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். புளி கரைச்சதை இதில் சேர்த்து பாத்திரத்தையும் கழுவுனாப்புலாச்சு, நம்மளுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றினாப்புலையும் ஆச்சு. ஓகேயா? எப்படி புளி கறந்து ஊற்றியாச்சது. இனிமேல் இது லேசாக கொதி வரவும் அந்த மீன் ஆல்ரெடி நம்ம கழுவி தான் மஞ்சள் உப்பு போட்டு வச்சுருக்கோம். மஞ்சள் உப்பும் போட்டு வச்சுருக்குறோம். அதை கழுவி இதில் போட்டுடலாம் மீனில். அதுக்காட்டி இது கொஞ்சம் கொதி வரட்டும். ஓகே, இந்த குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம கத்திரிக்காவை எடுத்து போட்டுடலாம். கத்திரிக்காவை எடுத்து குழம்புல போட்டுடலாம். சரியா? கொஞ்சம் அந்த தண்ணியை வடித்து எடுத்து வச்சு நம்ம போட்டு விட்டுறலாம் குழம்புலையே. இப்படி நம்ம போட போட கத்திரிக்காய் முழுசாகவே கிடக்கும். ஓகேயா? இது கொஞ்சம் கொதி வந்ததும் நம்ம அப்படி கத்திரிக்காயும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், மீனையும் தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம். ஓகேயா? கத்திரிக்காய் அப்படி முழுசாக கிடக்கும். இதே மாதிரி ஒரு நாள் எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்சு காட்டுறேன். ஈரோட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோ ஸ்பெஷல். ஈரோடுனா எனக்கு கல்யாணம் ஆனது ஈரோடு, ஹஸ்பண்ட் ஊர் ஈரோடு. ஹஸ்பண்ட் லாரி டிரைவர். ஆனால் அவர் இப்போ என்னோட இல்லை, டைவர்ஸ் ஆகிடுச்சது. அவர் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் நான் என் பிள்ளைங்களோட நான் நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். லைஃப் நல்லா தான் போகுது. இடையில பூ விற்கிறேன். இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுனால என்னோடய கதையும் உங்களோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஓகேயா? இதில் இப்போ மீனை லைட்டாக கழுவி கொண்டு வந்து போட்டுடலாம். அதுக்காட்டியும் குழம்ப மூடி வச்சிடலாம். ஓகே கைஸ், இது நான் கிச்சன் உள்ளே இருக்கிற கிச்சன். ஓகேயா? அந்த உள்ளே இருக்கிற கிச்சன்லேருந்து அங்கனையே அடுப்பு இருக்குது. நான் ஆக்கலாம். எனக்கு அது கொஞ்சம் இதாக இல்லை, ஒர்த்தாக இல்லை. அதனால் இங்கே கிச்சன் பின்னாடி இதில். ஓகேயா? இதுதான் எங்கள் வீடு. அதாவது வீடுன்னா உள்ளக்க பெட்ரூமு அதெல்லாம் அங்கே, ஹால்லாம் அங்கே இருக்குது. அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த கிச்சனுக்கு வேண்டிய அந்த ஃப்ரிட்ஜு. ஓகேயா? இது இப்போ நான் சமையல் செஞ்சிட்ருக்கிற இடம். இது எண்ணெய் கடுகு இதெல்லாம் பக்கத்தில் தேவை, டீ தூள் இதெல்லாம் வேஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பேன். யாருக்காவது ஏதாவது கொடுத்தா அதில் கொடுத்துட்றது. வேறு இதுலேயே பாத்திரத்தையும் கழுவிக்கலாம், கையும் இதுலேயும் கழுவிக்கலாம். அதனால் எனக்கு இங்கே நின்று வேலை பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும். இது எக்ஸ்ட்ரா ஒரு அடுப்பை வச்சுருக்கோம். நாங்கள் மொத்தமாக டீ போட்டு கொடுப்போம். ஆர்டர் டீ எடுத்து சர்வ் பண்ணுவோம். அதனால் இந்த பெரிய அடுப்பு, தண்ணி கேன், இப்படி தான். இதுதான் என்னோடய கிச்சன். உள்ளக்கே இருக்குதுங்க, அது மீடியமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கிச்சன் தான். உள்ளக்கையும் பார்க்கலாம். ஓகேயா? இந்த சைடு கிச்சன். நாங்கள் புழங்குறதே கிடையாது. எனக்கு இது தான் வெளியில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியில் இது பின் சைடு. அதனால் இது தான் என்னோடது. பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம மீனை போட்டுடலாம். இது ஆல்ரெடி உப்பு போட்ட மீனுங்கிறதுனால உப்பு மீன் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஓகேயா? அந்த கத்திரிக்காயும் அப்படியே இருக்கும், இந்த மீனும் அப்படியே இருக்கும். கரண்டியே போட தேவையில்லை. ஓகே, கரண்டி போட்டு கிண்டி விட தேவையில்லை. கத்திரிக்காய் நம்ம வேக வச்சு போட்டதுனால இதை இப்படியே வச்சு மூடி போட்டுடலாம். குழம்பு ரெடி. சாப்பிட மக்கள் வர்றீங்களா?
வாங்க மக்களே சாப்பிட்லாம்.